ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஷ் மேங்கோ 2 டயர் கேக். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு நான் ஏற்கனவே பேஸ் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி கேக் எப்படி செய்யறதுன்றதை நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். போன வருஷம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் இப்போ வெறும் 2த்துக்கும் க்ரம் கோட் மட்டும் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மெயின் கோட் கொடுக்கும் போதுலேருந்து வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுவும் ரெண்டும் சேர்த்து செஞ்சோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்தது. அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டும் பண்ணேன். இப்போ நம்ம இதுக்கு ஃபுல்லாக எல்லா கோட்டும் மெயின் கோட்லாம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படி 2 டயர் எப்படி ஸ்டாக் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நானே 2 டயர் செஞ்சது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சேன். அது எனக்கு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நானே அப்போ தான் ஃபஸ்ட்டு செஞ்சேன், அதனால் எடுக்கலை. இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஈஸியான மெத்தடாகவும் இருந்தது. அதுவும் உங்களுக்கு நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெயின் கோட்டெல்லாம் கொடுத்துட்டு ரெண்டுத்தையுமே கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணுங்க. இப்போ கொஞ்சம் சம்மர் டைம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப நாளாக நம்மளால் வீடியோவே போட முடியலைங்க. கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு அந்த மாதிரி பிஸியாக இருந்தது, இதனால் போட முடியல. இப்போ என்னென்னா ஒரு 2 வீக்ஸாக கண்டினியூஸாக எனக்கு கொஞ்சம் கேக் ஆர்டர்ஸ் இருந்தது. அதாவது கேக் ஆர்டர்னால் க்ரீம் கேக் மட்டும் இல்லை, அந்த நம்ம டீ கேக் சொல்லுவோம்ல, பீஸாக போட்டு விற்போமே, அந்த மாதிரி பீஸ் கேக்ஸும் ஆர்டர்ஸ் கண்டினியூஸாக வருது. நான் ஒரு குட்டி ஷாப்புக்கு ஒன்று இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே எனக்கு போன வாரம் ஃபுல்லாக ரொம்ப மேனேஜ் பண்ண முடியலன்ற அளவுக்கு இருந்தது. இப்போ இந்த வாரம் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன். அப்பா அப்படி இருக்குது. அதனால் சரி, நம்ம கொஞ்சம் இன்றைக்கி வீடியோ எடுத்துடலாம், இன்றைக்கி போட்டுடலாம் வீடியோவை. இந்த வீடியோ எப்போயோ எடுத்ததுங்க. இது ஒரு ஜூன் எண்டில் எடுத்தது. இது எனக்கு இப்போ தான் போடுறதுக்கு நேரம் ஜூன் மிடில் நினைக்கிறேன், அந்த மாதிரி எடுத்தது. எனக்கு டைம் இப்போ தான் இருக்குது. சரி, இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த 2 வீக்ஸ் ரொம்ப நெருக்கடியாக இருந்தது, அதனால் என்னால் செய்ய முடியல. இப்போ மெயின் கோட் முடித்தாச்சு. மெயின் கோட் முடிச்சுட்டு நம்ம மேலே இந்த ப்ரஷ் வச்சு நம்ம எப்பவும் போல் டிசைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எக்ஸஸாக இருக்க க்ரீமையும் அதே மாதிரி எடுத்துடலாங்க. இப்போ இந்த கேக் போர்டில் அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம இன்னொரு கேக் போர்டில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தான் எடுத்து இதில் ஸ்டாக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம சரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரா தாங்க யூஸ் பண்ண போகிறேன். நார்மலாக குச்சி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த குச்சி கொஞ்சம் இப்போ ரிஸ்க்காக இருக்கிறது அப்படின்றதுனால நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கும்போது சொல்லிவிட்டு கொடுக்கலாம். இப்போ வேறு யாராவது ஆர்டர் கொடுக்குறவங்க கிட்டனா நம்ம மறந்துட்டோன்னா வம்பாக போயிடும். அதனால் இப்போ அந்த குச்சிலாம் வேறு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் இல்லைன்ற மாதிரி எனக்கு மனசில் பட்டுது பர்சனலாக. ஆனால் அதையும் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா கூட அதை சொல்லிவிட்டு கொடுங்கங்க. ஏன்னா இப்போ தான் பார்ட்டியில் அந்த மாதிரி இல்லைலாம் அந்த கேக்கில் மூஞ்சை போட்டு அமுத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் டேஞ்சர் இந்த மாதிரி விஷயத்துக்கு. இது பேப்பர் ஸ்ட்ரா தாங்க. இது பேப்பர் ஸ்ட்ரா தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம 3 மட்டும் வைக்கிறேன் நான். ஏன்னா மேலேருந்து ஒன்று லென்த்தாக நம்ம வைக்க போகிறோம். அதாவது 2 டயரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வைக்க போகிறோம். அதனால் நமக்கு இது மட்டும் போதும். இப்போ இதையும் நம்ம க்ரீம் வச்சு லைட்டாக அந்த ஸ்ட்ரா தெரியாத மாதிரி அடைச்சிடணும். நான் அது ஞாபகம் இல்லாமல் அந்த மேலே டிசைன்லாம் போட்டுட்டேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு இந்த டயர் மறைஞ்சிரும், அதனால் நோ ப்ராப்ளம். நம்ம இதுக்கு மேலே 2வது டயர் வைக்க போகிறோம். அதையும் நான் க்ரம் கோட் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நல்லா ஃப்ரிட்ஜில் செட் ஆகட்டும். ஏன்னா கொஞ்சம் சம்மர் டைம் இல்லைங்களா, ஜூன் மாதன்றது. அதனால் ஜூன் மந்த்து எனக்கு எப்பயுமே பெரிய இதுவாக இருக்கும். கேக் ஆர்டர்லாம் வந்ததுன்னா நான் செய்ய அப்படியே மெல்ட் ஆகி ஊற்றுற மாதிரியே இருக்கும், எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் க்ரீமும் செட் ஆகாதுங்க. எப்பயுமே சம்மரில் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஃபாண்டன்ட் கேக்ஸ்லாம் நமக்கு சம்மரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் அதை அதிகமாக நான் செய்ய ஆரம்பிக்கலை, யாரும் கேட்கல.
நிறைய பேர் வந்து இப்போ அந்த ஃபாண்டன்ட் அவ்வளோவா விரும்புறதில்ல. அதெல்லாம் வேஸ்ட்டாக தாங்க போகும். யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதில் இருக்கிறது வந்து கொஞ்சம் சுகர், வெறும் சுகரும் சோள மாவு அந்த மாதிரி இதுதான் சேர்க்குறாங்க அதில். அதனால் நானும் அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து இப்போ கொஞ்சம் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணி பேரெல்லாம் எழுதுறதுக்கு ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் சாக்லேட் மோல்டு தாங்க யூஸ் பண்ணுறேன். அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். மோல்டு ஃபில் பண்ணோமா, பேரை வச்சோமா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கும் எழுதுறது கொஞ்சம் அந்த ரைட்டிங் கொஞ்சம் வராது. அதனால் கொஞ்சம் சரி இது சாக்லேட்கே போயிடுவோம் அப்படின்ட்டு எனக்கு ஈஸியாக இருக்க மெத்தடே நான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். யாராவது கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபாண்டன்ட்டில் செய்யும்போது அதை கண்டிப்பாக நான் வீடியோவாக போடுறேங்க உங்களுக்கு. இப்போ இதுக்கும் அதே மாதிரி நம்ம ப்ரஷ் வச்சு அதே மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இந்த டிசைன் வந்து நமக்கு மேலே தெரியுங்க. அதனால் நான் வந்து நல்லாவே போட்டுக்கிறேன். அது நமக்கு அந்த கேக்கை வந்து பாதி இந்த கேக்கை மறைச்சிரும். அதனால் நோ ப்ராப்ளம். இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக கோட்டிங் முடித்தாச்சு. இப்போது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் ஸ்டாக் பண்ணலாங்க. நான் வந்து இதை முன்னாடி நாள் செஞ்சேன், மறுநாள் தான் ஸ்டாக் பண்ணேன். என்ன ரீசன்னா, உள்ளே வந்து நம்ம ஃபுல்லாக மேங்கோவை ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்குறோங்க. பீஸாக மேங்கோஸ் போட்டு வச்சுருக்குறோம். அதை வந்து நம்ம இப்படியே எடுத்தோம், படக்குன்னு 2ஆக உடஞ்சிரும். இந்த மேலே இருக்கிற, அதாவது 2வது டயர் மேலே வைக்கிறோம்ல சின்ன டயர், அதை வந்து அந்த ஸ்பேட்டில் வச்சு எடுக்கும் போது அப்படியே நமக்கு 2ஆக உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா சோகாக இருக்கும், அதாவது ஒரு மாதிரி உள்ள ஜூஸியாக இருக்கும். அதை நம்ம எடுக்கும் போது உடஞ்சிரும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா 1 நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு காலையில் தான் அதை ஸ்டாக் பண்ணேன் நான். இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்பேட்டில் வச்சு பண்ணோம்ல, அதை வச்சு இப்படியே மெதுவாக உள்ளே இறக்குனிங்கன்னா போயிடும். ஈஸியாக தாங்க இருக்கும். இது வந்து ஒரு 1.5 2 கேஜி கிட்ட வந்துருச்சுங்க. 1.5 தான் அவங்க செய்ய சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்படி இப்படின்னு நான் போட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நிறைய கொடுத்துட்டேன் போல் இருக்குது. அப்புறமா தான் எனக்கே தோணுச்சு, சாக்லேட்ஸ்லாம் வைக்கவும் கொஞ்சம் வெயிட்டு. சாக்லேட் ப்ளஸ் மேங்கோ வந்து நான் 2 மேங்கோ வந்து ஃபுல்லாக சேர்த்துருந்தேங்க. உள்ளே 2 மேங்கோ வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதனால் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆச்சு. நான் பாருங்கள் கொஞ்சம் வந்து பின்னாடி கொஞ்சமாக கேப் விட்டு, முன்னாடி வந்து கொஞ்சம் நிறைய கேப் விட்டேங்க. ஏன்னா அந்த குட்டி பையன் வந்து என்கிட்ட அக்கா பையன்தான். அவன் வந்து என்னென்னா கிரிக்கெட்டு மேட்ச்லாம் போயிட்டு இருந்தது இல்லைங்களா, அப்போ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரின்ட்டு அவனுக்காக நான் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். பாருங்கள், மேட்ச் ஸ்டார்ட் ஆனப்போ செஞ்ச கேக்கு எனக்கு வீடியோ போட இப்போ தான் டைம் கிடச்சிருக்குது. மேங்கோ சீசனும் முடிஞ்சு போச்சு வேறு. நீங்கள் மேங்கோக்கு பதிலாக மேங்கோ க்ரஷ் இருக்குது இல்லைங்களா, அது கூட சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் மேங்கோ க்ரஷ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை எடுக்கும் போது கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இப்போ சரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம சாக்லேட் டெக்கரேஷன் தான். நான் வந்து நேம் ரெடி பண்ணது, அதுக்கப்புறம் நேமெல்லாம் வந்து சாக்லேட் ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்லேயே பண்ணிட்டேன். இதுக்கு வந்து டார்க் சாக்லேட் ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகுது, வெயிலுக்கு வேறு எனக்கு கொஞ்சம் நேரம் நிற்க முடியல, வெயில் அதிகமாக இருந்தது அந்த டைமில். அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நம்ம டார்க் சாக்லேட்லேயே பண்ணிடலாம். சரி, பசங்களுக்கும் சாக்லேட்ஸ் கொஞ்சம் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக மோல்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன், அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருந்தேன். இப்போ இதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இல்லைன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப அது அப்படியே சரிஞ்சு விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இதையும் நம்ம இழுத்துட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இதே மாதிரி டால் கேக்கு செஞ்சுருக்கோம், ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? டால் கேக்லேயும் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டாக் பண்ணோம். அதாவது இந்த ஸ்டிக் வச்சு பண்ணோம். அதை பண்ணிவிட்டு கூட நம்ம இந்த மாதிரி தான் பண்ணோம். ஸ்ட்ரா வைக்கல, அதுக்கு ஸ்டிக் தான் வச்சேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை, நான் வேணால் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. ஏன்னா அப்போ நான் அந்த ஸ்க்யூவர்ஸ் வாங்கியிருந்தேங்க, அது வந்து கொஞ்சம் டேஞ்சர்ன ஒன்று. நான் அதை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 2 டயர்னு நம்ம இதையே பண்ணிக்கலான்ட்டு. இது பாருங்கள், இந்த மாதிரி சாக்லேட் மோல்டெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. மோல்டு வாங்கியிருந்தேன் இதுக்காக. சரி, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் இந்த பேக்கிங் ஐட்டமெல்லாம் ஒன்றும் பார்க்குறப்ப இதில் பாதி ஆன்லைனில் வாங்குவேன், பாதி வந்து இது கடைக்கு போனால் பார்த்து வாங்குவேன். எனக்கு என்னமோ அதோட இது மட்டும் ஆசை மட்டும் விடவே மாட்டேங்குது. நானும் எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேங்க, அவ்வளோதான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு வந்து வேறு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா போக மாட்டேங்குது.
இப்போ நிறைய பேருக்கு ட்ரெஸ் வாங்குறது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் இந்த பேக்கிங் ஐட்டம்ஸு, கிச்சன் அப்ளையன்சஸ்ஸு, ஒருவேளை மேரேஜ் ஆயிட்டா அப்படிலாம் தோணுமோ என்னமோ! அதனால் எனக்கு வந்து முக்கால்வாசி கிச்சனுக்கு ஏதாவது வேணும், ஷோவாக இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவேன். இவங்க கூட திட்டுவாங்க என்ன, ஆனால் திட்டினாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாருங்கள், அந்த சாக்லேட்லாம் வச்சாச்சு. இப்போ கீழே வந்து நம்ம நேம் தாங்க எழுத போகிறோம். அதனால் நேம் எழுதிட்டு மிச்சம் இருக்க கேப்பில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் லெட்டர்ஸ் எழுதி வச்சுருந்தேங்க. என்ன எழுதியிருந்தேன், சியர்ஸ் ஃபார் டீம் இண்டியா அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, என் பையனோட பர்த்டே வந்து நாங்கள் கொண்டாடலைங்க. ஒரு தவிர்க்க முடியாத காரணம். அதனால் நாங்கள் வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணல. நாங்கள் எப்பவுமே அவன் பர்த்டேக்கு இங்கே இருக்க மாட்டோம், ஊருக்கு போயிடுவோம். ஏன்னா நாங்கள் அப்போ அன்றைக்கி கோயிலுக்கு போவோம், குலதெய்வம் கோயிலுக்கெலாம் போவோம்னு சொல்லிட்டு எப்பயுமே இங்கே இருக்க மாட்டோம். அதனால் இந்த வருஷம் போனோம். ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை. ஒரு இதுனால நாங்கள் கோயிலுக்கும் போகல. அவனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் எதுவுமே பண்ணலை. அவனும் வந்து வேணான்னுட்டான். எனக்கு வந்து கடை கேக்கே பிடிக்கலன்னு வேறு என் பையன் ஒரு பில்டப்லாம் கொடுத்தான். ஆனால் அது உண்மைதான் என்னமோ. என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவார், கடை கேக்கு தான் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது செய்ய ஆரம்பித்ததுலேருந்துட்டு. இவங்க ஐஸ் வைக்கிறதுக்கு சொல்கிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. சரி, நம்மளுக்கு தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஆர்வ கோளாறு ஜாஸ்தியாச்சே, உடனே நம்மளும் ஆசை தீர செஞ்சுருவோம். பசங்க கேட்குறாங்க, சரி நம்ம ஹஸ்பண்ட் கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணால், அக்கா பையன் பர்த்டேவோட அவள் அக்காவே சொன்னா வந்து எனக்கு. அவங்களும் சொன்னாங்க, வேணாம் பையனுக்கு தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலல்ல, இங்கே பண்ணிக்கலாம் நம்ம சேர்ந்து, நீ அவனுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் இவன் பேரை சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு போட்டோன்னே இவன் பயங்கர ஷாக் ஆகிட்டான். என்னம்மா இப்படி திடீர்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லைடா பெரியம்மா சொன்னாங்கன்னு. அப்படியா, அப்படின்னா சரி சரி அப்படின்னா. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி அவனுக்கும் ஒரு ஹாப்பி. இது வரைக்கும் ஆச்சுங்க, அவன் பர்த்டேக்கு நான் கேக்கே செஞ்சது கிடையாது. ஏன்னா நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், அங்கே இருப்போம். அங்கே எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது கொஞ்சம். எனக்கு என்னென்னா, ஒரு சில பொருளுங்கள்லாம் இல்லைன்னா எனக்கு கஷ்டம். அங்கே ஊரில் எங்கே இருந்து இந்த பொருள் எங்கெங்கே கிடைக்கும்னு தெரியாது. இப்போ க்ரீமுக்கு நான் எங்கே போகணுன்னு தெரியாது. கேக் பேஸ் பண்ணிவிடுவேன், ஆனால் க்ரீமுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து சரி, இந்த தடவை அவன் பர்த்டேவை நம்ம கேக் செஞ்சு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. இது வந்து ஒரு பையன் வந்து ஒரு மோல்டு இது சாக்லேட் வாங்கியிருந்தான். அதோட இதில் இருந்ததுங்க இந்த ரவுண்ட் ரவுண்டாக. சரி சும்மா ஊற்றி பார்ப்போம் அதில்ன்னு பார்த்தா அழகாக வந்தது சாக்லேட்டு. சரி வட்ட வட்டமாக இருக்கட்டும், இது கீழெல்லாம் வட்ட வட்டமாக இருக்கட்டும், மேலே கட்டமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுனதெல்லாம் செஞ்சேங்க. எனக்கு வந்து உங்கள் இஷ்டம் என்ன வேணால் செய்யுங்கன்னா, நம்ம கைவண்ணத்தை காமிக்கலான்னு பயங்கரமாக காமிப்பேன். அதுவும் பசங்களுக்கு செய்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அவன் அக்கா பையனும் சரி, உங்கள் இஷ்டம் சித்தி என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, ஆனால் இது எழுதிருங்க அப்படின்ட்டுருவாங்க 2 பேருமே. என் பையனும் அதே மாதிரி தான் சொல்லுவான். அவன் வந்து ஒரு சிலது சொல்லுவான், இப்படி செய்யணும், மற்றபடி சாக்லேட்லாம் நிறைய வைங்க அப்படின்னுவான் இவன். 2 பேருமே அப்படி தான் பண்ணுவாங்க, 3 பேருமே. அதனால் இது தான் எழுத சொன்னாங்க, சியர் ஃபார் டீம் இண்டியா 2024ன்னு. அப்போ பார்த்துக்கோங்க, இது எவ்வளோ பழைய கேக்கு. நான் இப்போ தான் வீடியோ எடுக்க எனக்கு டைம் கிடச்சிது. இந்த இதுக்கு வந்து மாம்பழத்தை நான் இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. இது எப்படி கட் பண்ணுறதுன்னு கூட நான் இதுக்கு முன்னாடி மேங்கோ கேக் வீடியோ போட்டேன்ல, அதில் இருக்கும். அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க லிங்க்கை. அப்போ அதை வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப சுற்றி பார்த்தா ரொம்ப மொட்டையாக இருந்த மாதிரி இருந்தது, அதாவது ஒன்றுமே டிசைன்ஸே இல்லாத மாதிரி. சரி, இதுக்கு மேலே வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது, ரொம்ப சாக்லேட்டும் இதுக்கு மேலே வச்சோன்னா ஓவர் ஆகிடும். அதனால் சரி, இது மாதிரி மேங்கோ கட் பண்ணி வச்சுட்டேன், எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏதாவது மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கட் பண்ணியே வச்சுருந்தேன். அதையே வந்து டெக்கரேஷன் பண்ணி முடித்தாச்சு. இந்த கேக் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம கேக் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தாங்க இது மேங்கோ கேக்கு. மேங்கோ வந்து அப்போ சீசன் இருந்ததுனால நான் கொஞ்சம் தப்பித்தேன். மேங்கோ சீசன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். நான் ஒன்றும் இல்லைங்க, மேங்கோ சீசன் டைம் இல்லைன்னா ஃப்ரூட்டுக்கான காசு வந்து கம்மி பண்ணிக்குவேன் நான் எப்போயுமே. ஏன்னா நம்ம க்ரஷ் தான் சேர்க்க போகிறோம். க்ரஷ் சேர்க்கறதுக்காக நம்ம வந்து அந்த க்ரஷ்ஷுக்கு உண்டான ப்ரைஸ் மட்டும்தான் வாங்க முடியும். இப்போ நான் இதில் வந்து ஃப்ரெஷ் மேங்கோ சேர்த்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து இதுக்கு உண்டான பேமெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தான் வாங்கினேன். ஏன்னா இதுக்கு வந்து 2 மாம்பழம் நம்ம சேர்த்தோன்றப்ப அதுக்குண்டான காசு
அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா வந்து வெயிட் வந்து 2 கேஜி கிட்ட வந்துருச்சுங்க. எல்லாமே நான் பண்ணி முடிச்சு நமக்கு வந்து 2 கேஜி கிட்ட வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இந்த கேக்கு முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள் டிசைன் தாங்க. எப்பவுமே பசங்க வந்து ரொம்ப இதுவாக கேட்க மாட்டாங்க. என் பையன் வந்து சாக்லேட் இருக்கணுன்னுவான். எல்லா பசங்களுமே 3 பசங்களுமே சாக்லேட்டுன்னுவாங்க. அதனால சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் கார்னிஷ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம். ஃப்ரூட் இது வந்து கொஞ்சம் லைக் பண்ண மாட்டாங்க இவங்கெல்லாம். அதனால நான் வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் எப்பவுமே இந்த மாதிரி ஃப்ரூட் கேட்டாங்கன்னா அந்த ஃப்ரூட் ஃபில்லிங் மட்டும் கொடுத்துருவேன். இந்த தடவை மேலேயும் கொடுத்தாச்சு. அப்போ தான் வந்து இது மேங்கோ கேக் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால் நான் வந்து இதில் நம்ம மேங்கோவையும் மேலே சேர்த்துட்டா தான் நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக்கை செஞ்சேங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு பயங்கர அட்டகாசமாக இருந்ததுங்க. இனிமேல் வர வாரங்களில் நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறதுக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேங்க. எனக்கு கேக் ஆர்டர்ஸ் இருக்கிறப்ப என்னால் வந்து செய்ய முடியறதில்ல. ஏன்னா நான் அந்த முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோ போடணும் அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூடுமான அளவுக்கு நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடலாமா அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஷார்ட்ஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு. இது பாருங்கள், கட் பண்ணது எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே அந்த மேங்கோ தனித்தனியாக நல்லா தெரிஞ்சுதுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை வந்து நான் கட் பண்ண ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தேன் அவசரமாக. என் சிஸ்டர் இருந்தால் எடுத்துக்கோன்னாங்க. எங்களுக்கு பக்கத்துலேயே தான், அதனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கேக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. மேங்கோ சீசன் இருக்கிறப்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ. பாய்.